Hi, hello friends, welcome back to our channel. In this video, we will see the school admission form and how to fill up it. Now, this is Kerala. Kerala school application form. This is the Tamil Nadu state. Here, we have Malayalam language. That is Malayalam language. Kerala. Maybe Tamil Nadu male English, Tamil information is how to fill up it. This is UKG admission form. LKG ku idhe dhaan tharuvaanga. ஓகேங்களா எல்லா இதுக்குமே எல்லா ஸ்டாண்டர்டுக்குமே இதே அட்மிஷன் ஃபார்ம் தான். நம்ம என்ன ஸ்டாண்டர்ட் சேர்க்க போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட பாப்பாவுக்கு வந்து இப்ப 4 இயர்ஸ்க்கு மேல ஆகுது. அவ ஜூன் மாசம் போற சமயத்துல அது வந்து 4.5 இயர்ஸ் ஆகும். அதனால நான் வந்து இப்ப UKG வந்து போடுறேன். இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்துனா பாருங்க இங்க நேம் ஆஃப் பீப்பிள் ஓகேங்களா. குழந்தையோட பேர் என்னவோ அதை எழுத சொல்லிருக்காங்க. அது வந்து தப்பு இல்லாம கரெக்ட்டா எழுதிக்கோங்க. மேக்ஸिमम வந்து இதுல ஃபில் அப் பண்றது எல்லாமே கேப்ஸ் லெட்டர்ல ஃபில் அப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா அப்பதான் வந்து ஏதாச்சும் வந்து லெட்டர்ஸ் நம்ம ஏதாச்சும் தப்பா எழுதினாலும் இது வந்து கரெக்ட்டா கிளியரா தெரியும். ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதாதீங்க. இப்போ இதுல வந்து என்னோட இரண்டாவது பாப்பாவுக்கு தான் நான் சேர்க்கிறேன். ஆர்வி ஆதிரா. ஓகேங்களா இந்த மாதிரி நேம் எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்து அவங்க மேலா ஃபீமேலா இவங்க வந்து ஃபீமேல். அதுக்கடுத்து நேம் ஆஃப் பேரண்ட் ஆர் கார்டியன் அண்ட் ரிலேஷன் டு த பீப்புள். பேரண்ட் போறீங்கன்னா அதாவது ஒவ்வொருத்தவங்க பேரண்ட் வந்து குழந்தைங்களை படிக்க வைப்பாங்க, ஒவ்வொருத்தவங்க கார்டியன் வந்து படிக்க வைப்பாங்க. இப்போ நம்ம வந்து பேரண்ட் தான் படிக்க வைக்கிறோம்னா கார்டியன்ங்கிறத இதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருங்க. பேரண்டோட நேம் எழுதிக்கலாம். இப்போ என் ஹஸ்பண்ட் நேம் வந்து எழுதிக்கிறேன். அதுக்கடுத்து என்ன சொல்லிருக்காங்க ரிலேஷன் டு த பீப்புள். ஓகேங்களா இந்த ராமச்சந்திரன் வந்து ஆதிராவுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னம்னா ஃபாதர். சப்போஸ் நீங்க வந்து மதர் வந்து சேர்க்கறீங்க அப்படின்னம்னா உங்க பேரை போட்டுட்டு இங்க வந்து மதர்னு எழுதிக்கோங்க. இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க ஆக்குபேஷன் தொழில். அந்த பேரண்டோட தொழில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனின்னு இது பண்ணிக்கலாம். அதாவது கவர்மெண்ட் ஜாப்னு போட்டுக்கலாம். இங்க வந்து பிரைவேட் கம்பெனில ஏதாச்சும் ஒர்க் பண்றாங்க இல்ல ஃபார்மர்னா ஃபார்மர் போட்டுக்கோங்க. இங்க ஒரு வந்து பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றதுனால பிரைவேட் கம்பெனி அதெல்லாம் மென்ஷன் பண்ண தேவையில்ல. அதனால வந்து ஜஸ்ட் பிரைவேட் கம்பெனி அப்படின்னு சொல்லி போட்டுவாங்க. அதுக்கடுத்து உங்களோட அட்ரஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் டெம்பரவரி அட்ரஸ். ஓகேங்களா இது நான் வீடியோல வந்து காமிக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல நான் எழுதல. சப்போஸ் நீங்க வந்து உங்களுக்கு பெர்மனன்ட் அட்ரஸ் ஒரு இடத்துல இருக்கு, டெம்பரவரியா இப்ப வேற ஒரு ஊர்ல இருக்கீங்க அப்படின்னா டெம்பரவரினா தற்காலிகமா உள்ளது, பெர்மனன்ட்னா நிரந்தர முகவரி. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இதை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களோட போன் நம்பர். ஓகேங்களா போன் நம்பர் என்னவோ அதையும் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. போன் நம்பர் என்னவோ அதை வந்து நீங்க இது பண்ணிக்கோங்க. நான் இது வந்து ஃபுல்லா வந்து ஃபில் பண்ணல. அதுக்கடுத்து பாருங்க ஸ்கூல் ப்ரீவியஸ்லி அட்டெண்டட் வித் ஸ்டாண்டர்ட். சப்போஸ் நீங்க வந்து உங்க குழந்தைய வந்து 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி சேர்க்கறீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து என்ன ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பாங்க 3rd ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிச்சிருப்பாங்க. அவங்க எந்த ஸ்கூல்ல படிச்சாங்க அதை வந்து போட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்க வந்து LKG UKG சேர்க்கறப்ப இந்த இது நீங்க வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த் இன் ஃபிகர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ். ஓகேங்களா டேட் ஆஃப் பர்த் முதல்ல என்ன சொல்லிருக்காங்க ஃபிகர்ஸ்னா நம்பர்ல வந்து எழுதணும். ஓகேங்களா உங்களோட டேட் ஆஃப் பர்த் குழந்தை பிறந்தது எந்த டேட்டா இருந்தாலும் நீங்க பர்த் சர்டிபிகேட்ல என்ன ஒவ்வொருத்தவங்க வந்து குழந்தை பிறந்த டேட்டும் பர்த் சர்டிபிகேட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால உங்களோட பர்த் சர்டிபிகேட்ல வந்து என்ன இருக்கும் அதை பார்த்து கரெக்டா இதுல வந்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஃபிகர்ஸ்ல வந்து எழுத சொல்றாங்க. முதல்ல வந்து அந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கு பாத்தீங்களா, முதல்ல வந்து டேட்டு அதுக்கப்புறம் வந்து மந்த் வந்து 01 அதுக்கப்புறம் வந்து 2021. ஆதிரா பிறந்தது பார்த்தோம்னா January 12, 2021. இதை வந்து அப்படியே வேர்ட்ஸ்ல வந்து எழுத சொல்றாங்க. ஓகேங்களா வேர்ட்ஸ்ல எழுதுறப்ப என்ன இது பண்ணணும் ஃபர்ஸ்ட் அதாவது 12th January 2021. ஓகேங்களா 12th ELTH 12th January 2021. உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்க குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை வந்து நீங்க இதுல எழுதிட்டு அப்படியே இந்த சைடு அப்படியே வேர்ட்ஸ்ல எழுதணும். ஓகேங்களா நம்ம இந்த பணம்லாம் பேங்க்ல போய் இது பண்றப்ப எப்படி வேர்ட்ஸ்ல எழுதிட்டு ஃபிகர்ஸ்ல அதாவது ஃபிகர்ஸ்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் வேர்ட்ஸ்ல எழுதுவோம். அதே மாதிரியே தான் 12th January 2021 அப்படின்னு எழுதியாச்சு. அதுக்கடுத்து ஏஜ் ஆன் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் அவங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லி கேட்காங்க. இப்ப 2021ல பிறந்திருக்காங்க. இப்ப என்ன வருஷம் 2025. அப்ப எத்தனை வருஷம் ஆச்சு 4 இயர்ஸ். அதுல இருந்து இதை கழிக்கிறோம். ஓகேங்களா அப்ப 4 இயர்ஸ். அதுக்கடுத்து இது வந்து ஜனவரியில் வந்து பிறந்திருக்காங்க. இப்போ இது நான் அப்ளை பண்றப்ப இது எந்த மாசம் அப்படின்னம்னா மார்ச் மாசம். ஓகேங்களா மார்ச் கடைசி நான் வந்து இது வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுக்குறேன். அப்போ 4 இயர்ஸ் என்ன ஆச்சு
ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் 3 months ஆச்சு. ஓகேங்களா, 4 years 3 months. அது மாதிரி நீங்க வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, வருஷத்தை கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாசம் இது 1வது மாசம் பிறந்திருக்காங்க, இப்போ 3வது மாசம் வந்துருச்சு, அதனால 3 months அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதுக்கடுத்து வந்து ரிலீஜியன் அண்ட் கேஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ரிலீஜன் வந்து ஹிந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமா அதை எழுதிக்கோங்க. கேஸ்ட் வந்து இதுல என்ன அப்படிங்கறத வந்து எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம இதுல என்ன பண்ணணும், ரிலீஜன் வந்து ஹிந்து. ஓகேங்களா, நான் வந்து ஹிந்து அப்படிங்கறதுனால எழுதுறேன். கேஸ்ட் வந்து ஓபிசி. ஓகேங்களா, அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து நேஷனாலிட்டி அண்ட் ஸ்டேட் டு விச் த பீப்புள் பிலாங்ஸ் டு. அப்போ நேஷனாலிட்டி என்ன, அவங்க எந்த ஸ்டேட். நேஷனாலிட்டி நம்ம எல்லாருமே என்னது, இந்தியன். ஓகேங்களா, நான் வந்து இப்போ கேரளாவில் இருந்தாலும் இந்த பீப்புள்னா அந்த சைல்டு வந்து எந்த ஸ்டேட் பிலாங்கிங், தமிழ்நாடு. அதனால வந்து தமிழ்நாடு அப்படிங்கறத எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்டாண்டர்ட் டு விச் அட்மிஷன் இஸ் சாட். இப்போ நீங்க வந்து அட்மிஷன் இந்த அப்ளிகேஷன் போடுறீங்களா, இது வந்து எந்த ஸ்டாண்டர்டுக்காக, என்ன ஸ்டாண்டர்டுக்காக போடுறீங்க. நான் இப்போ வந்து யூகேஜிக்காக போடுறேன். சப்போஸ் நீங்க வந்து எல்கேஜிக்காக போடுறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா எல்கேஜி அப்படின்னு போட்டுக்கோங்க. இதை ஃபுல் ஃபார்ம்ல எழுத சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லோயர் கிண்டர் கார்டன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து அப்பர் கிண்டர் கார்டன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது வந்து தேவைப்பட்டால் எழுதலாம், இல்லாட்டி யூகேஜின்னு மட்டும் மென்ஷன் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க எல்கேஜி சேர்க்குறீங்க, உங்க குழந்தைக்கு 3 வயசு தான் ஆகுது அப்படின்னம்னா எல்கேஜி அப்படின்னு போட்டுக்கோங்க. மதர் டங் ஆஃப் பீப்புள் நமக்கு என்னது, தமிழ். ஓகேங்களா, அது மாதிரி உங்களோட மதர் டங் என்னவோ அதை போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து த லாங்குவேஜ் விச் த பீப்புள் டிசைட் டு பி இன்ஸ்ட்ரக்டட். அதாவது இப்போ இந்த ஸ்கூல் பார்த்தோம் அப்படின்னோம்னா இது கேரளா ஸ்கூலுங்கிறதுனால இங்கே வந்து இங்கிலீஷ் மீடியம், மலையாள மீடியம் இருக்கு. இப்போ நம்ம ஊரா இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து மலையாள மீடியம், இங்கிலீஷ் மீடியம் இருக்கு. நமக்கு எந்த லாங்குவேஜ்ல இருந்தா போதும்னு சொல்றோம். நம்ம வந்து தமிழா இருக்கிறதுனால மலையாளத்துல பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தா ஒத்து வராது. அதனால இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். ஓகேங்களா, அதுக்கடுத்து நம்பர் அண்ட் டேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். சப்போஸ் நீங்க வந்து 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் சேர்க்குறீங்க அப்படின்னம்னா இந்த இதை மென்ஷன் பண்ணுங்க, இல்லாட்டி இது தேவையில்ல. அதுக்கடுத்து பார்த்தோம்னா உங்களோட ஆதார் நம்பர், குழந்தைக்கு ஆதார் நம்பர் இருந்துச்சு அப்படின்னம்னா அந்த ஆதார் நம்பரை வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல்லா எழுதிக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் சொல்லிட்டு இங்க ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மேல சொன்ன, அதாவது டிக்ளரேஷனா நம்ம மேல் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி இதுல கொடுக்குறது. இந்த இடத்துல என்ன எழுதணுங்கிறது எனக்கு தெரியல. நான் இப்ப ஸ்கூலுக்கு தான் நான் போறேன், அவங்க என்ன எழுத சொல்றாங்கன்னு கேட்டுட்டு நான் அதை உங்களுக்கு வந்து வீடியோல வந்து அப்டேட் பண்றேன். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இங்க வந்து ஸ்டேஷன் டேட். ஓகேங்களா, இன்னைக்கு நம்ம போய் அப்ளை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைய டேட்டை வந்து போட்டுக்கணும். எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஸ்டேஷன் வந்து போட்டுக்கோங்க. உங்களோட பேரண்ட், இந்த கார்டியனை வந்து அடிச்சுட்டு பேரண்டோட சைன் வந்து பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமேல ஹெட்மிஸ்டர்ஸ் இதுல நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. டேட் ஆஃப் அட்மிஷன், அட்மிஷன் நம்பர் என்ன, நீங்க இந்த ஸ்டாண்டர்டுக்கு ஓகே அட்மிஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்க ஸ்கூல்ல சேர்க்கிறப்ப கண்டிப்பா வந்து குழந்தையோட பர்த் சர்டிபிகேட் ஜெராக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஒரிஜினலும் கையில வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா அதையும் வந்து கையில எடுத்துக்கோங்க. ஆனா கண்டிப்பா எது இருக்கணும்னா பர்த் சர்டிபிகேட் இருக்கணும். ஏன்னா இதுல கொடுத்துருக்கிற டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டா அப்படின்னு சொல்லி அவங்க செக் பண்ணுவாங்க. அதனால பர்த் சர்டிபிகேட் வந்து கையில வச்சுக்கோங்க. போட்டோ வந்து தேவைப்பட்டா ஒரு ஸ்கூல்ல கேட்கறாங்க, இந்த ஸ்கூல்ல பாப்பாவுக்கு கேட்கல, அதனால போட்டோ வச்சுக்கோங்க. அப்போ 3 இது கண்டிப்பா இருக்கணும், போட்டோ, ஆதார் கார்டு, பர்த் சர்டிபிகேட். ஓகேங்களா, இதெல்லாம் எடுத்துட்டு நீங்க வந்து உங்க பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து அட்மிஷன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த வருஷத்துல என் குழந்தை பிறந்திருக்கு, என்ன ஸ்டாண்டர்ட்ல இப்ப சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட் இருக்கும். அதை பத்தின வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அதாவது இந்த வருஷம் இந்த மாசம் பிறந்தவங்க வந்து எல்கேஜி போடலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு. அதை நான் அடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னம்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.